ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்ட்டான ஹெல்தியான கேரட் ரைஸ் தான் வந்து பண்ண போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம இதில் எந்த விதமான மசாலா எதுவுமே வந்து நம்ம சேர்க்கல. ரொம்பவே ஹெல்த்தியாக கேரட் அப்புறம் எக்கு வச்சு தான் வந்து பண்ணியிருக்கிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 4-5 கேரட் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதோட மேலே உள்ளதும் கீழே உள்ளதையும் கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு துருவலில் வச்சு துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த மாதிரி துருவுறேன்னு. சின்ன துருவலில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பவுலில் ஒரு 4 முட்டையை வந்து நம்ம உடைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் துருவி வச்சுருந்த கேரட்டையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கிளறி விட்டுப்போம். கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வந்து இந்த கேரட் வேகட்டும். இப்போது இதில் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். லைட்டாக மட்டும் தெளித்து விட்டுக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அது மாதிரி. இப்போ இதை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து விட்டு விட்டு கிளறி விட்டுட்டு வாங்க. அது கொஞ்சம் வேகட்டும். கேரட் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உடச்சி வச்சுருந்த முட்டை இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்க விட்டுறாதீங்க. பாருங்கள் இப்போ இது எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முட்டை எல்லாமே வந்து நல்லா கேரட்டோட ஒன்றா கலந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம். பெப்பர் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. அதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சாப்பாடு வந்து எடுத்துக்கலாம். சாப்பாடு எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே நம்ம இதில் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட கேரட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்பவே ஹெல்தி. ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி வேறு என்ன ரெசிபிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.